இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வாட்டர்மெலனை வச்சு எப்படி ஒரு அல்வா பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி பீசஸ் கட் பண்ணி கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஸ்பூன்ஸ் கிடைக்குது. இப்போ இதில் பெரிய ஸ்பூனும் இருக்குது, சின்ன ஸ்பூனும் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஸ்கூப் எடுத்துகிட்டு நம்ம கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு சாலட் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஷேப்பாக பண்ணி கொடுத்துடலாம். இல்லை ஃப்ரெஷ்ஷாக ஜூஸஸ் போடாமல் அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ணுன்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்தோன்னா ஈஸியாக அவங்க சாப்பிடுவாங்க. பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி ஷேப்போடு வச்சு கொடுக்கும்போது அழகாக சாப்பிட்ருவாங்க. இது பாருங்கள், இது ஃபுல் பால் ஷேப்பும் வரும், ஆஃப் மூன் ஷேப்பும் வரும், அழகாக இருக்கும். பெருசுலேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் இதில். ஸோ இப்போ இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம ஒரு கப் அளவுக்கு வாட்டர்மெலன் வச்சு நம்ம ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், ப்ளெயின் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 300 ml அளவுக்கு நம்மளுக்கு ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு. அது கூடவே இன்னும் கொஞ்சம் வந்திருக்கு, இதையும் நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எந்த பேனில் பண்ண போகிறோமோ அந்த பேனில் கடாயில் எதுலேயும் ஒன்றுத்தில் நம்ம ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறது நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு நல்லா கொதி வரட்டும். இதில் ஒரு கப்பில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா நம்ம கலக்கி எடுத்து வச்சுக்கலாம். இதில் கலக்கி எடுத்து வச்சுக்கலாம். அதை கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா கொதி வரும்போது நம்ம கலக்கி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு இதில் ஆட் பண்ணிடலாம். சிம்லே வச்சு நல்லா கலரி விடுங்க. அது இப்போ கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். இப்போ கலரணும் நல்லா. நம்ம இப்படி நடுவில் நல்லா கலரி விடுங்க. நல்லா கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். நல்லா இந்த கொதி வரும்போது இப்போ நான் ஆட் பண்ண போகிறது பனக்கற்கண்டு சக்கரை. இது மாதிரி பவுடர்டாகவும் நமக்கு கிடைக்கிது. ஸோ இப்போ இது நமக்கு 300 ml கிட்ட நம்மளோட ஜூஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ இதுக்கு 100 ml யூஸ் பண்ணுறேன். வாட்டர்மெலன்லேயும் நல்லா ஸ்வீட் கண்டென்ட் இருக்கும். ஸ்வீட்டு இது கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னொரு ஒரு 50 ml ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் சேர்க்கறதா இருந்தாலும் சுகர் சேர்த்து நம்ம பண்ணிக்கலாம். இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்ல பனக்கற்கண்டு சேர்த்தோன்னே நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா கலர் அதுவாகவே இன்பில்ட்டாக நல்ல கலர் வந்துடுச்சு. அதுக்கு இந்த அல்வாக்கு நமக்கு ரொம்பவே நெய் தேவைப்படாது. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம இதில் கேஷ்நட்டை சேர்த்துடலாம். இதில் தாளித்து நெய் போட்டு இப்போ நம்மளுடைய அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்படி பாருங்கள், இப்படி திருப்பி விட்டிங்கன்னா நல்லா இப்படி திருப்பு பதம் வரணும். அதுதான் நம்மளுடைய அல்வாவோட கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சுன்றதுக்கு அர்த்தம். இன்னும் ஒரு நிமிஷம் இப்படி வச்சு கடாயில் வச்சு கலரிட்டு நம்ம இதை இறக்கிடலாம். அவ்வளோதான்.